பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய விழிப்புணர்வு என்றால் என்ன? முதலாவது, தேவனுடைய அழைப்புக்கு திரும்புதல் ஆவிக்குரிய விழிப்புணர்வு. இது யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். யாக்கோபு லாபான் வீட்டிலிருந்து பெத்தேலுக்கு போய் சேராமல் அது நடுவில் இருக்க சிக்கேமிலே வீடு கட்டி குடியிருக்கிறார். அவருடைய மகள் அங்கு கற்பழிக்கப்படுகிறார். அவருடைய சகோதரர் எழும்பி அங்கே இருக்கிற ஆண் மக்களை அழிக்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்ல, நீ போய் எழுந்து பெத்தேலுக்கு போ என்று. அப்பொழுது அவங்க கிட்ட இருக்க விக்கிரகங்கள் எல்லாம் நீக்கிவிட்டு தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு ஆடையை மாற்றிக்கொண்டு கிளம்புறாங்க. ஸோ உடலை கழுவதும் ஆடையை மாற்றுவதும் புதிய தொடக்கத்தை கொடுக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்கும் போது ஆவிக்குரிய விழிப்புணர்வு ஏற்படுகிறது. எருசலேமை சுற்றியுள்ள மதிலை பழுது பார்த்த பிறகு நெகேமியா எஸ்ராவை அழைத்து ஜனங்களுக்கு முன்பாக வேத வசனத்தை வாசிக்க சொல்றாங்க. ஜனங்கள் கவனமாக செவி கொடுக்கிறாங்க. மூன்றாவது, பாவத்தை அறிக்கையிடுங்கள். இந்த வசனத்தை கேட்ட ஜனங்கள் தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு இந்த பாவத்தை செய்வதில்லை என்று பணிந்து கொள்கிறாங்க. நான்காவது, தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கள். அப்போ பெந்தெகோஸ்தே நாளிலே 120 ஜனங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஆவிக்குரிய விழிப்புணர்வு அடைந்தார்கள். ஆமென்.